ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பவர் query எடிட்டர்ல வந்து டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. பவர் query எடிட்டருக்கு வந்து நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆஹ் புதியவன் பவர் query எடிட்டர் வந்து நம்ம எப்படி போகலாம்? பவர் query எடிட்டர் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் build டேட்டா பண்ணலாம்? டிரான்ஸ்ஃபார்ம் புதுசா பவர் கியூரி எடிட்டர் எப்படி போறது? ஓபன் பண்றது என்ன சார் வந்து எப்படி ஓப்பன் அந்த இது பண்ணலாம் பவர் query ட்ரான்ஸ்ஃபார்ம் எடிட்டர். பண்றது? யா, சார் டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் அந்த கொடுத்துட்டு ஓகே. டிரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணோம்னா அது பவர் query எடிட்டருக்கு வந்து போயிடலாம். ஆமாங்க சார். ஓகே. சாரி சார், கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் சார், அதான் சார். அப்படிங்களா? ஓகே, எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே, ஓகே. சரி. இப்போ வந்து டேட்டா சோர்ஸ் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்றோம். ஒரு புது டேட்டா சோர்ஸ், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ பவர் எஸ் query சார். எடிட்டருக்குள்ள நம்ம பண்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ண சொல்லணும்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஓகே. நம்ம சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணி அப்ளை கொடுக்கணும். ஓகேங்களா? அப்ளைன்னு இருக்கு, க்ளோஸ்ன்னு இருக்கு. இது வந்து சேஞ்சஸ் அப்ளை பண்ணி க்ளோஸ் பண்றது, இது வெறுமனே அப்ளை மட்டும் பண்றது. அப்போ இந்த பேஜ்ல மட்டும் தான் இருக்கும். க்ளோஸ்னா ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து மெயின் பேஜுக்கு போறது. ஓகேங்களா? ரிப்போர்ட் வியூக்கு. ஓகே. ஓகே சார். ஸோ இன்னைக்கு என்ன பண்ணோம்னா இந்த ஹோம்ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் இதை கூட கீழே வச்சிடறேன். இந்த ஹோம் டேபிள்ல பவர் query எடிட்டருக்குள்ள ஹோம் டேபிள்ல இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம செக் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியூ டேட்டா சோர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் எக்ஸல் ஒர்க் புக்கு. ஓகே. இங்க உள்ளே கனெக்ட் ஓகே. பண்ணலாம். நியூ சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? எக்ஸல் ஒர்க் புக்கை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இங்க சேல்ஸ் டேட்டான்னு ஒன்று வச்சிருக்கேன், அதை ஓப்பன் பண்றேன். அந்த சேல்ஸ் டேட்டாக்குள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஆஹ், எத்தனை ஷீட் வந்து இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லோட் ஆகட்டும். மொத்தம் ஓகே. 3 ஷீட் வந்து இருக்கு. ஒன்னு கஸ்டமர் இன்ஃபோ அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகே சார். அது இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேபிள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இது சின்ன டேபிள் தான். கஸ்டமர் நேம் ஓகே. இருக்கு, கஸ்டமர் கண்ட்ரி இருக்கு, லாயல்டி பாயிண்ட்ஸ் இருக்கு. சூப்பர். ஓகே. ஓகேங்களா? அடுத்து வந்து சேல்ஸ் டேட்டான்னு ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களோட ஆர்டர் ஐடி இருக்கு, டேட் இருக்கு, ரீஜியன் இருக்கு, கண்ட்ரி இருக்கு, சிட்டி இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. அதுல சரி. கேட்டகரி, சப் கேட்டகரி, கேட்டகரி. ப்ராடக்ட் நேம், குவாண்டிட்டி, யூனிட் பிரைஸ், டிஸ்கவுண்ட், சேல்ஸ் பர்சன், கஸ்டமர், ஆர்டர் ஸ்டேட்டஸ், ரிமார்க்ஸ், அது வரைக்கும் இருக்கு. அடுத்து சேல்ஸ் பர்சன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் நேமும் அவங்களுடைய ரீஜியனும் ஜாயினிங் டேட்டும் டார்கெட், அவங்களுக்கு என்ன டார்கெட் இருக்குங்கிறது இருக்கு. இப்போ இந்த 3 ஷீட்டையும் வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோம்னா தான் லோட் ஆகும். ஓகேங்களா? நம்ம வெளியில ஹோம் பேஜில் ரிப்போர்ட் வியூவில் போயிட்டு நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டை இது பண்ணோம்னா அங்கே லோடு டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு 2 இருக்கும். லோடுனா உள்ள வந்து அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கக்கூடிய ஷீட் எல்லாம் வந்து உள்ள லோட் பண்றது. டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டானா பவர் query லோட் ஆகி பவர் query எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம பவர் query எடிட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனால என்னென்ன டேபிள் வேணுமோ அதெல்லாம் வந்து ஓகே கொடுத்தோம்னா இங்கே வந்து அந்த டேபிள் வந்து வந்துடும். ஓகே. இங்கே கஸ்டமர் இன்ஃபோ வந்துருச்சுங்களா? எஸ் சார். கஸ்டமர் இன்ஃபோ டேபிள் வந்துருச்சு. ஓகே. இதுல கஸ்டமர் நேம் இருக்கு. அதோடைய டேட்டா டைப் பாருங்க, ஏபிசின்னு இருக்கு, அதெல்லாம் டெக்ஸ்ட். கண்ட்ரி வந்து இருக்கு, அதோட டேட்டா டைப் வந்து ஏபிசின்னு இருக்கு, அதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? லாயல்டி பாயிண்ட்ஸ் வந்து 1 2 3 இருக்கு, அதெல்லாம் நான் வந்து நம்பர், ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ, இங்க டிரான்ஸ்ஃபார்ம் போனீங்கன்னா அதுல வந்து இது என்ன டேட்டா டைப்னா டெக்ஸ்ட். டிடெக்ட் டேட்டா டைப்னு கொடுத்தா டிடெக்ட் பண்ணிக்கும், டேட்டா டைப் டிடெக்ட் ஆகாட்டா. ஓகேங்களா? ஓகே சார். இப்போ 3 டேபிள் கொண்டு வந்திருக்கோம். ஒன்று கஸ்டமர் இன்ஃபோ இங்க இருக்கு. ஓகேங்களா? இங்க சோர்ஸுக்கு போனீங்கன்னா ஜஸ்ட் இம்போர்ட் தான் பண்ணியிருக்கோம் அந்த ஷீட்டை. சோர்ஸ் வந்து எங்க அப்படின்னு சொல்லி டெஸ்க்டாப்ல டவுன்லோட்ஸ்ல சேல்ஸ் டேட்டா எக்ஸ்எல்எக்ஸ், இதுதான் சோர்ஸ் ஃபைல் நேம். அதோட பாத் இங்க வந்துடும். நேவிகேஷன் அப்படிங்கிறது வந்து அதுல எந்த ஷீட் அப்படின்னு சொல்லி தெரியும். கைண்டுங்கிறது ஷீட்டு, அது ஷீட் நேம் வந்து கஸ்டமர் இன்ஃபோ. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் அந்த டேபிள் வந்து உள்ள லோட் ஆயிருக்கு. லோட் ஆனோம்னா அதோடைய ஹெட்டர் வந்து இங்க இருக்கு, அதான் ப்ரொமோட்டட் ஹெட்டர். ஓகேங்களா? நேவிகேஷனுக்கு நம்ம போனோம்னா
ஹெட்டர் கீழே இருக்கா, காலம் 1 காலம் 2 காலம் 3ன்னு எடுத்திருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி இதுதான் கஸ்டமருங்கிறது தான் ஹெட்டர் 1 அப்படின்னு சொல்லி ப்ரொமோட்டட் ஹெட்டர்னு ஆயிருக்கு. ஓகே. ஓகே. அப்புறம் வந்து அதோட டைப் பார்த்தீங்கன்னா ABC 1 2 3 ABC 1 2 3 அப்படின்னு இருக்கா. ஆமா சார். ABC 1 2 3 ABC 1 2 3ன்னு இங்க டைப் டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா எனின்னு இருக்கும். ஸ்டார்டிங்ல எஸ் சில சார். டேட்டா டைப் என்னன்னு தெரியலனா அது எனின்னு சொல்லி செட் பண்ணிக்கும். ஆ ஓகே சார். நம்ம உள்ள இம்போர்ட் பண்ணும்போதே அந்த எனில இருந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே வந்து சேஞ்ச் டைப்பும் அப்டேட் ஆயிருச்சு. ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிருச்சு. டிடெக்ட் ஆகலாம் டிடெக்ட் டேட்டா டைப்னு நம்ம கொடுக்கணும். ஓகே. ஓகேங்களா. அது ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணிடும். ஓகே. இந்த 4 ஸ்டெப்பு தான் அது ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்க இருக்கு. இந்த கம்ப்ளீட் ஸ்டெப்ஸே வந்து எம் லாங்குவேஜ் ஆர் எம் கோடுன்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து ஹோம்ல போயிட்டு அட்வான்ஸ் எடிட்டர்னு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா. அட்வான்ஸ் எடிட்டர் எஸ் சார். அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல எல்லா ஸ்டெப்ஸுமே அதுல வந்துடும். இதுதான் எம் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கூட வந்து கேட்டாங்க. இந்த மாதிரி வந்து எம் லாங்குவேஜ் எம் கோட் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் எப்படி எண்ட் ஆகும் அப்படின்னா லெட்டுன்னு ஸ்டார்ட் ஆகும், இன்னுன்னு சொல்லி முடியும். ஓகேங்களா. ஓகே. ஸோ டன். அப்புறம் வந்து அடுத்த டேபிள் சேல்ஸ் டேட்டா அதுக்கு போவோம். இதை ரீட்ரை பண்ணிட்டு பண்ணுவோம். சேல்ஸ் டேட்டா வந்து இங்க லோட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கும் 4 ஸ்டெப் இங்க ரைட் ஆயிருக்கு. சோர்ஸ் என்ன, நேவிகேஷன் என்ன, அப்புறம் வந்து ப்ரொமோட்டட் ஹெட்டர் ஆகி மோட்டர் சேஞ்ச் டேட்டா. டைப்லாம் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஆர்டர் ஐடி வந்து 1 2 3 நம்பர். டேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேலண்டர் சிம்பிள் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது வந்து டேட்டு, இது ரீஜியன், இது கண்ட்ரி, இது சிட்டி, இது கேட்டகரி, எல்லாமே வந்து டைப் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் எல்லாமே. மற்றதான் டெக்ஸ்ட் 1 2 3னா வந்து நம்பர்ஸாக இருக்குதுன்னா 1 2 3 டேட்டா டைப் வந்துருக்கும். இது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இது ஹோல் நம்பர்னு சொல்லுவாங்க. முழு நம்பருக்கு வந்து ஹோல் நம்பர். ஓகேங்களா. யூனிட் பிரைஸுக்குமே 1 2 3 இருக்கு. பர்சன்டேஜ்லாம் பர்சன்டேஜ்னு வந்துருச்சு பாருங்க, தெரியுதா. ஆ சார் மேடம். தெரியுது சார், மேலே தெரியுது சார். சேல்ஸ் பர்சன், கஸ்டமர், 6% ஆர்டர் ஸ்டேட்டஸ், ரிமார்க்ஸ். சுமார். அப்புறம் சேல்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கு. ஸோ அதுல வந்து சேல்ஸ் பர்சன், ரீஜியன், ஜாயினிங் டேட், டார்கெட் இருக்கு. ஸோ அதுக்கும் டேட்டா டைப் கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த ஹோம், இந்த ஹோமுக்கு வந்து நம்ம போனோம்னா இந்த ஹோம்ல நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு நியூவா ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணோம்னா இந்த என்டர் டேட்டாவை கிளிக் பண்ணி நம்ம வந்து அதோடைய காலம் நேம் அதுக்குள்ள வந்து டேட்டாலாம் என்டர் பண்ணிக்கலாம். இங்க பிளஸ்ன்னு கொடுத்தோம்னா இங்க வந்து காலம் 2ன்னு வரும். ஸோ இங்க உள்ள நம்ம என்டர் பண்ணிக்கலாம் மேனுவலா என்டர் பண்ணோம்னா. அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அது எப்படி பண்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. எப்பயாவது ஒரு டைம் ஒரு சின்ன டேபிள் மட்டும் நம்ம கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 4 டீடைல்ஸ் மட்டும் 4 ரோ மட்டும் ஆட் பண்ற மாதிரி, ஒரு காலம் மட்டும் இருக்கிற மாதிரி, இல்லை 2 காலம் இருக்கிற மாதிரி, அப்போ வந்து மேனுவலா நம்ம இப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த ஒவ்வொரு டேபிளையுமே நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா கொரின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு டேபிள் சார் டேபிளுமே நம்ம கொரி வந்து சார். கொரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே. கொரிங்கிறது டேபிள்னாலும் ஒண்ணுதான். அந்த கொரியோட நேம் வந்து இங்க இருக்கு, சேல்ஸ் பர்சன் மாஸ்டர் இந்த இடத்துல. ஆ இங்க சரி. அங்க சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து டேட்டா சோர்ஸ் செட்டிங்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிருக்க எக்ஸல் சீட்லாம் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் வந்து அதோடைய பாத் வந்து அங்க இருக்கும். ஓகேங்களா. நம்ம ரெண்டே 2 ஓகே ஷீட் சார். மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால சேல்ஸ் டேட்டா, சேம்பிள் சேல்ஸ் டேட்டா செட் அப்படின்னு சொல்லி 2 தான் பார்த்து, அது வேணும்னா நம்ம மாத்திக்கலாம். அது இப்போ தேவையில்லை. ஓகேங்களா. இங்க போய் சேஞ்ச் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து பாத் வந்து நம்ம கொடுத்தோம்னா நம்ம அங்க இருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ரௌஸ் பண்ணி லோக்கல் டெஸ்க்டாப்ல ஓகே. இருந்து. அப்புறம் வந்து மேனேஜ் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. அது எஸ் வந்து சார். லேட்டர் நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அது தேவையில்லை. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சரிங்க. வந்து என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ரீஃப்ரெஷ் ப்ரிவியூனா நம்ம இப்போ கனெக்ட் பண்ணிருக்க எக்ஸல்ல வந்து ஏதாவது டேட்டா அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உள்ள வந்து ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்க ரீஃப்ரெஷ் கொடுத்தோம்னா ரீஃப்ரெஷ் ஆயிரும். ஓகே. ஓகே. ரீஃப்ரெஷ் ப்ரிவியூனா இந்த பர்டிகுலர் டேபிள் மட்டும் ஆகும். ரீஃப்ரெஷ் ஆல்னு கொடுத்தோம்னா எல்லா டேபிளுமே வந்து ரீஃப்ரெஷ் ஆயிரும். சரி. ஓகேங்களா. அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்.
ப்ராப்பர்ட்டிஸ்னா இப்போ நம்ம செலக்ட் பண்ணிருக்க சேல்ஸ் டேட்டா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து எஸ் சார். எனேபிள் லோட் டு ரிப்போர்ட் இன்க்ளூட் இன் ரிப்போர்ட் ரீஃப்ரெஷ் அப்படின்னு இருக்கு. இது ஒன்றும் கிடையாது. எவ்ரி டைம் வந்து நம்ம வந்து இங்கே சேஞ்சஸ் பண்ணிட்டு போனோம்னா அது வந்து ரிப்போர்ட்டுக்கு லோட் ஆகணுமா, அதாவது ஃப்ரண்ட் பேஜ் ஹோம் பேஜில் இருக்கு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு, அதுக்கு எஸ் சார். இந்த டேபிள் வந்து லோட் ஆகணுமா இல்லை லோட் ஆக வேணாமா அப்படிங்கிறது எப்பவுமே டிக் மார்க்கில் தான் வச்சிருக்கணும். இந்த டேபிள் லோட் ஆனால் தான் அங்கே விசுவல்ஸ் வந்து தெரியும். ஓகேங்களா. சில டேபிள்ஸ் வந்து அங்கே வந்து வியூ ஆக வேண்டிய அவசியம் இருக்காது. அது எதுக்குன்னா அதை நம்ம விசுவலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். அது ஒரு சப்போர்ட்டிவ் டேபிள் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. ஓகே சார். அப்போ வந்து இதை எடுத்து விட்டுறணும். அப்புறம் வந்து இது இன்க்ளூட் இன் ரிப்போர்ட் ரீஃப்ரெஷ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, பவர் பிஐ சர்வீசஸ்ல இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு நம்மளுடைய பிபிஎக்ஸ் ஃபைல வந்து பவர் பிஐ சர்வீசஸ்ல போய் அப்டேட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணும்போது இங்க வந்து இந்த டேபிளும் வந்து அங்கே லோட் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. அதுக்கு செக் மார்க் மாதிரி செக் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே. அதனால அது எப்போ எடுக்க வேணாம் அப்படிங்கிறது வந்து இந்த தேவை வரும்போது நம்ம உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. இப்போ வந்து ஜஸ்ட் சரி. கிளிக் பண்ணியிருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கிளிக் ஆகி தான் இருக்கும். ஓகே. புரிஞ்சுங்களா. ஆ, புரிஞ்சுது சார். இப்போ இதில் லோட் பண்ணுறது சார், இப்போ எக்ஸல் ஷீட், இப்போ ஒரு ஆமா. சேல்ஸ் டேட்டா அந்த ஷீட் எடுத்து லோட் பண்ணுறது சார். இப்போ சப்போஸ் இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் அதில், அது அங்கே ஓப்பனில் வச்சுட்டு அங்கே வேற சிஸ்டத்தில் ரெடி பண்ணிட்டு இதில் பண்ணால் அதில் ரீஃப்ரெஷ் கொடுத்தா மாறுங்களா சார், இல்லை அதில் க்ளோஸ் பண்ணி அப்லோட் ஃபைல் அனுப்பி அதை அப்லோட் பண்ணாத வருங்களா சார்? புரியல. என்ன கேக்குறீங்க, கரெக்டா சொல்லுங்க. இல்லை சார், இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் ப்ரீவியூ கொடுக்க சொன்னீங்களே சார், அந்த ஆமா. இப்போ நம்ம அது எதுல சேஞ்ச், இப்போ நம்ம எக்ஸல் ஃபைல் ஓப்பன்ல இருக்குல்ல சார், நம்ம இதுல டாக்குமெண்ட், ஆமா. அதுல சேஞ்ச் பண்ணியிருந்தா இதுல காமிக்கிறதா எஃபெக்ட் சார் ஆகும். ரெஃப்ரெஷ் ஆமா கொடுக்கணும்? ஆமா ஆமா ஆமா. அதுல ஏதாவது அது அப்டேட் ரெண்டு. பண்ணியிருந்தோம்னா இங்க வந்து அப்டேட் ஆகும். ஓகே சார். அதான் சார், இப்போ என்ன சொல்றது, அதுவும் ஓப்பன்ல இருந்து அது சப்போஸ் ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா இது ஓப்பன் ஆகுமான்னு கேக்குறேன் சார். சம்டைம்ஸ் அது அந்த ஓப்பன் ஃபைல் ஆகுது, ஓப்பன் ஆகாது. ஓப்பன்ல இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் இங்க வந்து எரர் வரும். அந்த அதான் ஃபைல் அதான் வந்து சார். ஓப்பன்ல இருக்கு, அதை வந்து க்ளோஸ் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. சேவ் ஓ, பண்ணா சில சரிங்க நேரத்துல சார். ஒர்க் ஆகும், சில நேரத்துல ஒர்க் ஆகாது. க்ளோஸ் பண்ணிட்டு சரிங்க நம்ம சார். இங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பண்ணாலும் அதுல ஓகே. என்ன வேணா சேஞ்சஸ் பண்ணாலுமே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் தான் வரும். சோர்ஸ்ல இருந்து கனெக்ட் ஆகி ஓகே. நேவிகேஷன் வரைக்கும் வரும், இந்த சேஞ்ச் டைப் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நம்ம சரிங்க சார். பண்ற ஸ்டெப்லாம் அதுல அதுல வந்து நமக்கு அதுல இன்வால்வ் ஆகும். ஓகே. ஓகேங்களா. ஸோ அப்புறம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அது பார்த்துச்சு. அட்வான்ஸ் எடிஷனா நம்ம எம் லாங்குவேஜ் எம் கோட் அது உள்ள இருக்கும். இந்த சரிங்க மேனேஜ்னா என்னன்னா, ஒரு டேபிளை டெலிட் பண்றது, அதையே டூப்ளிகேட் பண்றது, அதே ஸ்டெப்ஸை. சார். ரெஃபரன்ஸ்னா அதோடைய அவுட்புட் அப்படியே வந்து இன்னொரு டேபிளுக்கு வந்து காப்பி பண்ணிக்கிறது. சரி. ஓகேங்களா. ஒரு ஸ்டெப்ஸ்ல இப்போ இந்த இதுல இவ்வளவு ஸ்டெப் இருக்கு. இது எஸ் சார். ரெஃபரன்ஸ்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே காப்பி ஆகும். இப்போ ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறேன், அந்த டேபிளுடைய அவுட்புட் இங்க வந்துடும். அதனால இங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் வராது. சார். டூப்ளிகேட்டா அந்த ஸ்டெப்ஸோட வரும். இப்போ சேல்ஸ் டேட்டாவை நான் டூப்ளிகேட் பண்றேன், இங்க கொடுத்து டூப்ளிகேட் பண்றேன். மேனேஜ்ல போயிட்டு டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்தேன்னா சேல்ஸ் டேட்டா த்ரீங்கிறது வந்து டூப்ளிகேட் ஆயிருக்கு. இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் வரல, ஆனா சோர்ஸ் அங்க இருந்து தான் வருது. எஸ் சார். ஓகேங்களா. நம்ம இது டூப்ளிகேட் பண்றதுக்கும் இந்த ரெஃபரன்ஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா. சரிங்க சார். ஸ்டெப்ஸ் இதுலயுமே வரல. ஸோ இதுல தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆனா இது ரெஃபரன்ஸுக்கும் டூப்ளிகேட் என்ன ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அது என்னன்னு நான் அப்புறமா பார்த்து சொல்றேன். ஓகேங்களா. ஓகே சார். ஸோ ரெஃபரன்ஸ்னா ஒரே டேபிள், அதோடைய அவுட்புட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறது. ஆ ஃபர்ஸ்ட் டேபிள்ல நம்ம சரிங்க. நிறைய ஸ்டெப்ஸ் பண்ணியிருந்தாலும் ரெஃபரன்ஸ்னு கொடுத்துட்டோம்னா அது காப்பி ஆகி வந்துடும். டூப்ளிகேட்டுக்கும் காப்பி ஆகுது, ஸ்டெப்ஸ் வரல. அது லேட்டர் வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் மேனேஜ் முடிஞ்சது. அப்புறம் வந்து சூஸ் காலம்ஸ் இருக்கா. எஸ் சூஸ் சார். காலம்ல ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சூஸ் காலம்னா இதுல நிறைய காலம்ஸ் இருக்கு. இன்னும் நம்ம ட்ராக் பண்ணி பார்த்து போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு என்ன காலம் வேணும் அப்படிங்கிறத சூஸ் காலம் கொடுத்தோம்னா ஒட்டுமொத்த காலமும் இந்த டேபிள்ல இருக்கக்கூடியது ஒரு டிஸ்ப்ளே ஆகும். நம்மளுக்கு எது எது வேணுமோ ஆல்டர்னேட் டேட்டு ரீஜியன் மட்டும் தான் வேணும், கண்ட்ரி மட்டும் தான் வேணும், நாலு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். நாலு மட்டும் செலக்ட் பண்ணால் அந்த நாலு மட்டும் நம்மளுக்கு வந்துடும். ரிமைனிங் காலம்ஸ் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஓகே ஆ சார். ஃபில்டர் பண்றது ரிமூவ் பண்றதுக்கு பதிலாக இப்படியும் ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம் அந்த காலத்தை இங்க ஆ, வச்சுட்டு. இங்க வந்து அதுக்கு ஒரு ஸ்டெப் ரைட் ஆயிடுச்சு பாருங்க, ரிமூவ் அதர் காலம்ஸ். ரொம்ப கூடாது. அதுல எம் லாங்குவேஜ் பார்த்தா புரியுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சேஞ்சிங் டைப்ல நாலு காலத்தை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஆ அதை அண்டர்ஸ்டாண்ட் எஸ் பண்ணிக்கணும். சார். அதுல என்ன இருக்குன்னு அப்படியே சும்மா ஜஸ்ட் பார்த்தாலே தெரியும் இதுல ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. காலத்தை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, இந்த நாலு காலத்தை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே. சரி. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலத்தை ரிமூவ் பண்ணி இந்த ஸ்டெப்பை ரிமூவ் பண்றேன்.
இந்த ஸ்டெப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எல்லா காலமும் வந்துருச்சு. ஓகேங்களா? அப்புறம் கோ டு காலம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு என்னென்ன காலம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் காலத்துக்கு நம்ம போனோம்னா நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கணும். இங்கே கிளிக் பண்ணி ரிமார்க்ஸ் கிளிக் பண்ணோம்னா லாஸ்ட் காலத்துக்கு மூவ் ஆகி இங்கே வந்துடும். கரெக்ட். இங்கே ஓகே. இழுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே, இது முடிஞ்சது. அப்புறம் வந்து சூஸ் காலம்ஸ். சூஸ் காலம்ஸ் சூஸ் காலம் தான் முடிச்சிட்டோம். அது ரிமூவ் முடிஞ்சு காலம்ஸ். ரிமூவ். ஓகே. ரிமூவ் காலம்ஸ், ரிமூவ் அதர் காலம்னு இருக்கு. ஒரு காலத்தை செலக்ட் பண்ணிட்டு ரிமார்க்ஸை செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் காலம்ஸ்ல போயிட்டு ரிமூவ் காலம்ஸ்னு கொடுத்தா அந்த ரிமார்க்ஸ் வந்து டெலிட் ஆயிரும். அதுக்கு ரிமூவ் காலம்ஸ்னு போட்டு எந்த காலத்தை ரிமூவ் பண்ணியிருக்கோம் இங்கே எம் லாங்குவேஜ் இங்கே ரைட் ஆயிடுச்சு 19 ரிமார்க்ஸ்னு. ஓகே, புரிஞ்சுங்களா? புரிஞ்சு சார். எந்த காலத்தை இங்கேயும் செலக்ட் ரிமூவ் பண்றோமோ அதை பண்ணிக்கலாம், மேலே ரிமூவ் ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஆமா, ஓகே. காலத்தை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸல் சீட்ல நம்ம பண்ற சேஞ்சஸ் எல்லாம் சேவ் ஆகாது. அதனால ஒவ்வொரு டைம் நம்ம ஓகே. மேனுவலா பண்ணிட்டு இருக்கணும். இங்க எல்லா ஸ்டெப்ஸுமே சேவ் ஆகுறதுனால அதே டேட்டா ஒரு எக்ஸல் வந்து வந்துச்சுன்னா நம்ம உள்ள இம்போர்ட் பண்ணிட்டு நம்மளால வந்து விசுவலைசேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி. சேம் காலம் எல்லாமே வந்து சேமா இருந்ததுன்னா அதான் இதோட சரி. அட்வான்டேஜ். ஓகேங்களா? அது போக நிறைய இருக்கு. நிறைய லாஜிக் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்லாம் பண்ணிக்கலாம். எக்ஸல் ஷீட்லயுமே வந்து பவர் குரி எடிட்டர் இருக்கு. இதே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளேயே இருக்கு. இப்போ நான் செக் பண்ணி பார்த்ததுல இருந்தது. ஓகேங்களா? ஸோ இது ரிமூவ் காலம். ரிமூவ் அதர் காலம்ஸ்னா நம்ம வந்து ஒரு 4 காலத்தை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஆ இப்படி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 காலத்தை செலக்ட் பண்ணிட்டு இங்க போய் ரிமூவ் காலம்ஸ், சரி, ரிமூவ் அதர் காலம்ஸ்னா இந்த 3 காலம் மட்டும் தான் இங்க இருக்கும். ரிமைனிங்லாம் டெலிட் ஆயிடும். ஓகேங்களா? சரி. இது சிம்பிள். அடுத்து வந்து கீப் ரோஸ் இருக்கு பாத்தீங்களா? கீப் ரோஸ்னா கீப் டாப் ரோஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீப் டாப் ரோஸ்னா டாப்ல எத்தனை ரோ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குது. மொத்தம் நம்மளுக்கு 10 இருக்கு. ஆர்டர் ஐடியில பார்த்தா உங்களுக்கு ஈஸியா அந்த என்னென்ன காலம்னு தெரியும். 1 2 3 1001 இருந்து 1010 வரைக்கும் இருக்கு. சரி. ஃபர்ஸ்ட் 3 காலம்ஸ் வச்சுக்கோ, மீதியெல்லாம் டெல் பண்ணிடு அப்படிங்கிறதுக்கு கீப் டாப் 3 ரோ, கீப் டாப் ரோஸ். அதுல 3 நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை கீப் பண்ணிக்கிறது அப்படின்னா 3 3ன்னு சொல்லி நம்ம வச்சிட்டோம்னா அந்த 3 மட்டும் வச்சுக்கணும், ரிமைனிங் டெல்ட் ஆயிரும். ஓகே, கீப் ஃபர்ஸ்ட் ரோஸ் அப்படின்னு ஒரு ஸ்டெப் இங்க ரைட் ஆயிருச்சா? ஆ இங்க போய் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி இங்க கூட நம்ம வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணி 5ஓ 6ஓ அப்படி மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இது தேவையில்லை, ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து கீப்ல வந்து பாட்டம் ரோஸ்க்கு வந்து போகும். பாட்டம் ரோஸ் உங்களுக்கு வந்து எத்தனை ரோ வேணும் அப்படின்னா கீழே இருந்து எத்தனை ரோ வேணும் அப்படின்னா ஒரு 5 ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா கீழே உள்ள 5 ரோஸ் மட்டும் வரும். 6 7 8 9 10. உங்க ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். புரிஞ்சா? புரிஞ்சு. ஓகே, இப்போ அந்த ஸ்டெப்ஸை ரிமூவ் பண்ணிட்டதுனால எல்லாமே உங்களுக்கு இது வந்துருச்சு திரும்ப. இப்போ கீப் ரோஸ்ல போயிட்டு கீப் ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்ச் ஆஃப் ரோஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கு. ஃபர்ஸ்ட் ரோ வந்து எங்க இருந்து உங்களுக்கு வேணும், அந்த ரோல இருந்து உங்களுக்கு எந்த ரோ வரைக்கும் வேணும் அப்படின்னு. இப்போ வந்து 4வது 1004ல இருந்து எனக்கு வேணும், அதாவது 4வது ரோ ஃபர்ஸ்ட் ரோ எத்தனை ரோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு 5 இது வேணும்னா 4ல இருந்து 1009 வரைக்கும் அது இருக்கும். ஓகே சார். 4ல இருந்து 1008 வரைக்கும் இருக்கு. 5 ரோ 5ன்னு கொடுத்ததுன்னா 1000 டோட்டல் வந்து 1008 வரைக்கும் இருக்கு. ஏன்னா இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும். ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து 4ன்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ வந்து 4ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எத்தனை ரோ 4ல இருந்து 5 வரைக்கும் அப்படின்னா 1008 வரைக்கும் வந்துருக்கு. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்புறம் கீப் ரோஸ்ல வந்து கீப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? கீப் டூப்ளிகேட்ஸ்னா என்ன அர்த்தம்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த சிட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த சிட்டியில் வந்து டெல்லி 2 டைம் இருக்கு. ஓகேவா? அதை கிளிக் பண்ணிக்கிறோம். டூப்ளிகேட்ஸும் அதில் இருக்கு, அதாவது 2 டைம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். டூப்ளிகேட்டை மட்டும் வச்சுக்கோ, மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ணிருன்னு அர்த்தம். கீப் டூப்ளிகேட்ஸை கிளிக் பண்ணோம்னா டூப்ளிகேட்டா இருக்கக்கூடியது மட்டும் தான் வரும். சென்னை டெல்லி, சென்னை டெல்லி. புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். ரிமைனிங் அந்த டூப்ளிகேட் இருக்குது. ஓகே. டூப்ளிகேட் காலம் மட்டும் தான் வரும். அதுக்கு எத்தனை என்ட்ரி இருக்கோ அது எல்லாமே சரி. வந்துடும். ஆனா சரி. ஒரு டைம் மட்டும் இருக்கிறது வராது. இந்த கொழும்பு அப்படிங்கிறது வரல.
மும்பை அப்படிங்கிறது ஒரு டைம் தான் இருக்கு, மதுரை அப்படிங்கிறது ஒரு டைம் தான் இருக்கு, அதெல்லாம் வரல, அதெல்லாம் ரிமூவ் ஆயிருச்சு. ஓகேங்களா? நிறைய டேட்டால ரிமூவ் டூப்ளிகேட்னு இருக்கும். நம்ம இங்க கீப் ரோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ரிமூவ் ரோஸ்ல போனோம்னா அதெல்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இதுல ஓகே. ஏதாவது ஒரு எரர் இருக்கு அப்படின்னா அந்த எரரை வந்து வச்சுக்கலாமா வேணாமா, கீப் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இந்த எரர் மட்டும் அங்க வச்சுக்கும். மற்றதெல்லாம் வந்து டெலிட் ஆயிரும். ஓகேவா? அந்த எரர் எப்போ வரும்னா டேட்டா டைப் வந்து தப்பா இருக்கும், நல்லா இருக்கும், ஒரு கால்குலேஷன் பண்ணியிருப்போம், ஒரு டெக்ஸ்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது அது நம்ம வேற டேட்டா செட் எடுத்து நான் சொல்லும்போது அந்த எரரை நான் காமிக்கிறேன். சரிங்களா? இப்போ ரிமூவ் டாப் ரோஸ்னா அதோட நம்பர் கொடுத்தோம்னா டாப் 2 ரோஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். இது வந்து ரிமூவ் டாப் 2 ரோஸ். ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் வந்து ரிமூவ் பண்ணிருச்சு. புரிஞ்சுங்களா? புரிஞ்சு சார். அதே மாதிரி தான் ரிமூவ் பாட்டம் ரோஸ் அப்படின்னா வந்து பாட்டம் ஒரு இது 5 ரிமூவ் பண்ணிரு அப்படின்னா 5 வந்து ரிமூவ் பண்ணிடும் பாட்டம்ல இருந்து. அப்புறம் வந்து ரிமூவ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் அப்படின்னா இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ டு ரிமூவ்னா எந்த ரோம் ஆல்டர்னேட்டிவா இது வந்து ரிமூவ் பண்ணிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ரோ எதுல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. 2வது ரோல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் டு ரிமூவ் எத்தனை ரோவெல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒரு ரோவை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் ரோஸ் டு கீப் எத்தனை ரோவை இன்பிட்வீன் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குது. அது 1. இப்படி கொடுத்தோம்னா 2வது ரோல இருந்து அது ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ரோ விட்டு ஒரு ரோ. இப்ப 2ன்னு கொடுத்தோம்னா இப்ப 1ன்னு கொடுக்குறேன். இதுல பார்த்தா தெரியும். 2வதுல இருந்து டெல் பண்ண ஆரம்பிங்கன்னா 2வது டெல் பண்ணிருச்சு. 3 வச்சுச்சு 4வது டெல் பண்ணிருச்சு. 5 வச்சுட்டு 6 டெல் பண்ணிருச்சு. 7 வச்சுட்டு 8 டெல் பண்ணிருச்சு. 9 வச்சுட்டு 10 டெல் பண்ணிருச்சு. அதாவது எந்த ரோல இருந்து ரிமூவ் பண்ணோம் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் ரிமூவ் பண்ணணும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட் ரோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குது 2வதுல இருந்து. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நம்ம சொன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி அது வந்து இதாயிரும். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். இப்போ எத்தனை ரோவை ரிமூவ் பண்ணணும் ஆல்டர்னேட்டிவா அப்படின்னு கேட்குது. ஆல்டர்னேட்டிவா ஒரு ஒரு ரோக்கு ஒரு ஒரு ரோ அடுத்தடுத்தது ரிமூவ் பண்ணிட்டு போ. எத்தனை ரோ வச்சுக்க இன்பிட்வீன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஒரு ரோ. ஓகேங்களா? இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். சரி. ஓகே, இந்த ஸ்டெப்பையும் ரிமூவ் பண்ணி இப்போ அடுத்து வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு. இப்போ இதுல ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் வந்து நம்ம அந்த சிட்டில கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா டூப்ளிகேட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் அந்த எதெல்லாம் ஒன் டைம் வந்து என்ட்ரி இருக்கோ அது மட்டும் வரும். ஓகேங்களா? இதுல வந்து நமக்கு டூப்ளிகேட் இருக்கக்கூடியது வந்து இப்போ டெல்லி வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. நம்ம வந்து டூப்ளிகேட்லாம் ரிமூவ் பண்ணிருங்க அப்படின்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா டெல்லி ஒரு டைம் என்ட்ரி மட்டும் வந்திருக்கு. செகண்ட் டைம் உள்ள டூப்ளிகேட் வந்து அது ரிமூவ் ஆயிருச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வரது மட்டும் இருக்கு, செகண்ட் டைம் வருது. சரி. செகண்ட் டைம் இது வராது, என்ட்ரி வராது. சரி. ஓகேங்களா? அது ஓகே. அப்புறம் வந்து ரிமூவ் பிளாங்க் ரோஸ். இதுல பிளாங்கே எங்கேயுமே கிடையாது. அதனால வந்து பிளாங்கா இருந்தது எதுவுமே எம்டியா இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணும். அந்த ரோ சரி. ஃபுல்லா ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் ரிமூவ் எரர்ஸ்னா எரர்னு இதுல மென்ஷன் ஆயிருக்கும். எரர்னு இருந்துச்சுன்னா அந்த எரரை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? அந்த ரிமூவ் எரர்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ரிமூவ் எரர்ஸ் யூஸ் பண்ணும். அப்புறம் வந்து இப்போ வந்து சென்னைன்னு இருக்கு இங்க. டெல்லி, டாக்கா, மும்பை, சி, அதுக்கப்புறம் வந்து கொழும்பு இருக்கு. இதை வந்து நம்ம வந்து அசெண்டிங் டிசெண்டிங்ல மாத்தணும் அப்படின்னா ஷார்ட் லோயஸ்ட் டு ஹையஸ்ட் அப்படின்லாம் இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ சிடிஎம்பி அப்படின்னு வந்துச்சு பாத்தீங்களா? சென்னை, சிட்டகாங், கொழும்பு, டெல்லி, டாக்கா, மதுரை, மும்பை, புனே. ஸோ அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் இது. இப்போ கீழே உள்ளதை சரி. நம்ம கிளிக் பண்றோம் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்ல வந்துடும், புனே மேல வந்துடும். இல்ல, ஓகே. அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அது. சரி. இப்போ இங்க போயிட்டு நம்ம வந்து கிளியர் ஷாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா பழைய மாதிரி வந்துடும். சரி. ஓகேங்களா? அடுத்தது ஸ்பிளிட் காலம். ஸோ ஸ்பிளிட் காலத்துல வந்து பை டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. பை டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கிளிக் பண்ணோம்னா இதுல வந்து எதை வச்சு ஸ்பிளிட் பண்றது அப்படின்னு சொல்லி கேக்குது. ஆ ஓகேங்களா? நம்ம வேணா வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் நேம் வந்து எடுத்துக்குவோம். ப்ராடக்ட் நேம் வந்து எடுத்துக்குவோம். இந்த ப்ராடக்ட் நேம் எடுத்துட்டா ஸ்பேஸ் இருக்கு. ஸ்பிளிட் காலம் அப்படின்னு டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா
ஸ்பேஸ் அப்படிங்கிறதே நம்ம கொடுத்துட்டு லெஃப்ட் மோஸ்ட் இருக்கக்கூடிய டிலிமிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா ஐஃபோன் அப்படின்னு இருக்கா, அது வந்து ப்ராடக்ட் நேம்ல அது ஒரு சைடு வந்துருச்சு. ஸ்பேஸ் இடையில இருந்ததுனால அந்த ஸ்பேஸ்க்கு அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் வந்து தனியாக இங்கே இருந்துருச்சு. 14 அப்படின்னு வந்துருச்சு. இது ப்ராடக்ட் நேம் 2ன்னு வந்துருச்சு. நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஐஃபோன். இது வந்து அந்த ஸ்பேஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடியதெல்லாம் தனியாக கொண்டு வர்றதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி டிலிமிட்டர் யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுறோம் காலத்தை. காலம் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். புரிஞ்சுங்களா? புரிஞ்சுது. புரியலாம் சொல்லுங்க, திரும்ப சொல்றேன். சரிங்களா? அப்புறம் வந்து ஸ்ப்ளிட் காலம்ல புரிஞ்சு. பை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து பண்ணலாம், அதுவும் லெஃப்டா ரைட்டா அப்படின்லாம் இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன், ரெண்டுன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஒன்ஸ் அஸ் ஃபார் லெஃப்ட் அஸ் பாசிபிள் அப்படின்னா லெஃப்ட்ல இருந்து ரெண்டு. இப்போ ஐஃபோன்ல வந்து இது வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து அப்படியே கால்குலேட் பண்ணும். ஸ்டார்டிங்ல இருந்து லெஃப்ட். ஓகேங்களா? ஒரு ரெண்டு கேரக்டர் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த சைடு வந்துருச்சு. ப்ராடக்ட் நேம்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இது ரைட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா ரைட்ல இருந்து 2 கரெக்ட். ரைட் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ரைட்ல இருந்து ரெண்டு கேரக்டர் வச்சுட்டு மீதியெல்லாம் வந்து இதாகும். ஸ்ப்ளிட் காலம்ல நம்பர் கேரக்டர்ஸ் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு 2ன்னு சொல்லி கொடுப்போம். ரைட்ல மட்டும் 2 கேரக்டர் ஸ்ப்ளிட் ஆகி அந்த சைடு வந்துருச்சு. லாஸ்ட் 2 மட்டும் ரைட்ல இருந்து ரெண்டு இந்த சைடு வந்துருச்சு. காலம் நேமா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. இது அப்புறம் வந்து இதுல வந்து என்னன்னா லோயர் கேஸ் டு அப்பர் கேஸ் இருக்கு பாத்தீங்களா? லோயர் கேஸ்ல ஸ்டார்ட் ஆகுற லெட்டரை மட்டும் ஒரு காலம்ல வச்சுக்கும். அதுக்கடுத்து அப்பர் கேஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் அடுத்த காலத்துல போயிடும். ஸோ இப்போ லோயர் கேஸ் டு அப்பர் கேஸ் அப்படிங்கிறது நான் கொடுக்குறேன். ஐ தான் லோயர் கேஸ். அதுக்கு அடுத்து இருக்க கேப்ஸ் லெட்டர் எது இருக்கோ அது அப்படி இன்னொரு காலத்துக்கு போயிடும். இதுல வந்து ஸ்மால் லெட்டரே ஸ்டார்டிங்ல ஸ்டார்ட்டே ஆகல. ஓகேங்களா? அதனால இதுல எதுவுமே வரல. இங்க நல் வந்துருச்சு. ஐ அந்த ஓகே சார். ஆமா, ஐ மட்டும் தான் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. ஓகே சார். இப்ப கேப்ஸ் லெட்டர் கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி அது வந்து மாறி வரும். இப்ப கேப்ஸ் லெட்டர் கொடுக்குறேன். ஸ்பிளிட் காலத்துல போயிட்டு அப்பர் கேஸ் டு லோயர் கேஸ் அப்படின்னு கொடுத்தா அப்பர் கேஸ் இருக்கிறது மட்டும் ஒரு காலத்துல வச்சுக்கோ. ரிமைனிங் அப்பர் கேஸ்க்கு அப்புறம் இருக்க ஸ்மால் லெட்டர்லாம் அடுத்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அது மூணா ஸ்பிளிட் பண்ணிருச்சு. ப்ராடக்ட் நேம் 1, ப்ராடக்ட் நேம் 2, ப்ராடக்ட் நேம் 3. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆனாலும் அப்பர் கேஸ் எங்க இருக்கோ அதுல இருந்து அது வந்து அது வந்து ஒரு ஒரு காலமாகும். அதுக்கடுத்து உள்ள ஸ்மால் லெட்டர்லாம் வந்து ஒரு காலமும். அதுக்கப்புறம் தேர்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்து கேப்ஸ் லெட்டர் எங்க ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் இருக்க ஸ்மால் லெட்டர்லாம் இங்க வந்துருச்சு. ஸ்மால் லெட்டருக்கு அப்புறம் ஒரு கேப்ஸ் இருந்தா அதுக்கப்புறம் உள்ள லெட்டர்லாம் இங்க மூணா ஸ்பிளிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? கேப்ஸ் லெட்டர் டு ஸ்மால் லெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு கேப்ஸ் லெட்டர் இருக்கு, அடுத்து ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கு. அந்த ஸ்மால் லெட்டர்லாம் ஸ்ப்ளிட் ஆகி இங்க வந்துருது. அடுத்து ஒரு கேப் ஸ்டார்ட் ஆன உடனே அதுக்கடுத்து உள்ள ஸ்மால் லெட்டர்லாம் அடுத்து வந்து அது அப்படியே வந்து அடுத்த காலம்ல வந்து ஸ்ப்ளிட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இந்த ஸ்பிளிட்டிங்லாம் நம்ம அடிக்கடி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். நமக்கு தேவைப்பட்டா மட்டும் இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்லாட்டா இது எப்படின்னு மட்டும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். சரி. ஓகேவா? நமக்கு வர்ற டேட்டாவை பொறுத்து இந்த இது நான் இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. இது எனக்கு தேவையே படலை. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டியதா இருந்தது. என்னன்னா ஆகஸ்ட் அப்படிங்கறத வந்து ஏயுஜியை மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி தனியா எடுத்துட்டு வர வேண்டியது இருந்தது. ஓகேவா? ஓகே ஆஹ் சார். அந்த மாதிரி வந்து ஒரு தேவை இருந்தது. அதனால அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி தனியா எடுத்துட்டு வருது. அது நீடு இருந்தா மட்டும்தான். நம்ம தான் லாஜிக்கா யோசிக்கணும். அவங்க டேட்டாவை கொடுத்துருவாங்க, அவங்க எந்த ஐடியாவும் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம தான் யோசிக்கணும். நம்ம எப்படி வேணா காலத்தை கிரியேட் பண்ணலாம். ஒரே இதுக்கு 2 3 சொல்யூஷன் கூட இருக்கும். 3 பேர்ட்ட கொடுத்தோம்னா 3 பேர் 3 லாஜிக்கை கூட திங்க் பண்ணுவாங்க. நம்மளோட இன்னொருத்தர் ஈஸியாகவும் திங்க் பண்ணலாம், இல்ல கஷ்டமாவும் திங்க் பண்ணலாம், நம்ம பெட்டரா திங்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. லாஜிக் யோசிக்கிறது தான் இருக்கு. ஆனா ஒரே விஷுவல்ஸை நம்ம 3 பேர்ட்ட கொடுத்தா 3 பேரும் 3 டிஃப்ரெண்டா கூட கிரியேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே டேட்டாவை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொண்டு வரோமோ அதுக்கப்புறம் தான் விசுவலைசேஷனில் அங்கே வரும். இதில் எல்லாமே எப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தேவை இருந்தால் மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகே. ஸோ ஓகே சார். அடுத்து வந்து ஸ்ப்ளிட் காலம்ல வந்து டிஜிட் டு நான் டிஜிட். இது எப்படின்னா
ஒரு டிஜிட் இருக்கு 1 2 3 டெல் அப்படின்னு இருக்குன்னா 1 2 3 ஒரு காலத்துல வச்சுக்கணும், டெல்ல இன்னொரு காலத்துல கொண்டு வந்துடும். ஓகே. ஓகே சார். பை நான் டிஜிட் டு டிஜிட்னா டெல் 143. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கிளிக் பண்ணிட்டு ஓகே. ஸ்பிளிட் காலத்துல போயிட்டு நான் டிஜிட் டு டிஜிட்னா டிஜிட் இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த 14 இருக்கு பாத்தீங்களா, நான் எஸ் சார். டிஜிட், இதெல்லாம் ஐபோனுங்கிறது. நான் ஓகே. டிஜிட்ல இருந்து டிஜிட்டுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. டிஜிட் அங்க இருந்துச்சுன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணிருச்சீங்க. ஓகே. நான் டிஜிட்லாம் ஒரு ஓகே சார். காலம், டிஜிட்லாம் ஒரு காலம், அந்த மாதிரி. டிஜிட் டு நான் டிஜிட் அப்படின்னா இதுல டிஜிட் இல்ல ஃபர்ஸ்ட் காலத்துல, அதனால நல்லுதான் வரும் ஃபுல்லாமே. புரிஞ்சா? புரிஞ்சு சார். ஓகே. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் வந்து குரூப் பை. இப்போ குரூப் பை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஆஹ், இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட் சொல்றேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ ஏதோ ஒரு ரீஜன் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் ஆயிருக்க டீடைல்ஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? ஆ இதுல ரீஜியன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரீஜியன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ ரீஜியன் வைஸா எவ்வளோ குவாண்டிட்டி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு குவாண்டிட்டியும் ஆர்டர் ஐடி வைஸா வந்து இங்க வந்து எத்தனை குவாண்டிட்டி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு, 2 இது சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு இருக்கா. ஐபோன் 14 வந்து 2 சேல்ஸ் ஆயிருக்கு. ஆ ஆஃபீஸ் சேர் வந்து 4 வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. இப்படி எத்தனை குவாண்டிட்டி சேல்ஸ் ஆயிருக்குன்னு இங்க இருக்கு. நம்மளுக்கு வந்து ரீஜியன் வைஸா எத்தனை அப்படின்னு சொல்லி குரூப் பண்ணி நம்மளுக்கு தேவைப்படுது. அதனால குரூப் பை யூஸ் பண்ணுவோம். இப்போ சவுத் ரீஜியன் 4 தடவை இருந்தாலும் 4மே ஆட் பண்ணி அந்த சவுத் ரீஜியன் ஃபுல்லா எத்தனை ஆட சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கிறதுக்கு நம்ம வந்து அந்த ரீஜியனை செலக்ட் பண்ணிட்டு குரூப் பை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதில் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். சம் எந்த காலத்தை கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா குவாண்டிட்டியை வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ரீஜியன் வைஸா தான் நம்ம பண்ண போறோம். எதை வச்சு குரூப் பண்ண போறோம்னா ரீஜியன் வைஸா. சவுத் ஃபுல்லா எத்தனை சவுத் இருந்தாலும் அத்தனை சவுத் வைஸ் குவாண்டிட்டி எவ்வளவு டோட்டலா சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ட்டு. புரியுதா? ஓகே சார். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து ரீஜியனை செலக்ட் பண்ணிட்டோம். குவாண்டிட்டி வந்து ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு குவாண்டிட்டி இருக்கு. நம்ம என்ன பண்ணோம்னா சவுத் ஃபுல்லா ரீஜியன் வைஸா வந்து அதை வந்து குரூப் பண்ணி எனக்கு கவுண்ட் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றோம். அதுக்கு சம் ஆப்ரேஷன் கொடுத்து காலம் நேம் வந்து கவுண்ட்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து சம் சம் கொடுத்துட்டு குவாண்டிட்டியை தான் சம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு இங்க வந்துருச்சு பாருங்க. சவுத்துல எவ்வளவு குவாண்டிட்டி? 6 குவாண்டிட்டி. சவுத் 4 தடவை கூட இருக்கலாம். அதுல 1 1 2 3 அப்படின்றதா கூட ஆட் பண்ணி இங்க 6ன்னு கொடுத்துருச்சு. நார்த்ல எவ்வளவு குவாண்டிட்டி? நார்த் ஒரு 3 டைம்ஸ் இருக்கலாம், ஈஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் இருக்கலாம். அந்த 2 டைம்ஸ்ல சேர்த்து எத்தனை குவாண்டிட்டி அப்படிங்கறத ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. இங்க சிம்பிளா நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்மளுக்கு வந்து இப்படி கொடுத்துருச்சு. புரியுதா உங்களுக்கு? வெஸ்ட்ல எத்தனை குவாண்டிட்டி? 2 குவாண்டிட்டி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு. புரிஞ்சுதா? எஸ் சார். புரிஞ்சு சார். ஓகே. இது நீங்க வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் சரி. பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், போக போக புரியும். குரூப் பை பார்த்துட்டோம். இப்போ டேட்டா டைப் வந்து டேட்டுக்கு வந்து என்ன இருக்கு? இங்க டேட்னே இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆயிருச்சு. ஆகலாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இங்க. ஓகேங்களா? ஓகே. இங்க யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு பாத்தீங்களா? ஆ? எஸ் சார். இது வந்து ஃபர்ஸ்ட் ரோவை ஹெட்டரா அது எடுக்கல அப்படின்னா நீங்க சோர்ஸுக்கு வந்து போனீங்கன்னா நேவிகேஷன் போங்க. இங்க இதுதான் ஃபர்ஸ்ட் ரோ வந்து ஹெட்டர் எடுக்காம காலம் 1 காலம் 2 காலம் 3 காலம் 4 காலம் 5 அப்படின்னு எடுத்திருக்கு. நம்ம இங்க போயிட்டு யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ரோவா வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்கா இங்க டிடெக்ட் பண்ணிருச்சு. நம்ம டேட்டா உள்ள வந்தோடனே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி ஒரு ஸ்டெப் ரைட் பண்ணிருச்சு. ஓகே. ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம கொடுத்துக்கலாம் அப்படி. சரி. ஆ ஓகேவா? அப்புறம் யூஸ் ஓகே. ஹெட்டர்ஸ் அஸ் ஃபர்ஸ்ட் ரோனா அப்படியே ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோவை ஹெட்டரா போட்டுக்கோ அப்படிங்கிறது என்ன. யூஸ் ஹெட்டர்ஸ் அஸ் ஃபர்ஸ்ட் ரோனா இப்போ போய் நம்ம கொடுத்தோம்னா இந்த ஹெட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரோவா எடுத்துக்கும். இந்த ஹெட்டர்ஸ் அப்படியே கீழே வந்துடும். இப்போ நான் இதை வந்து யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஹெட்டர் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இன்செர்ட் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா அதுக்கு காலம் வந்து இப்படி எம்டியா வந்துடும். நம்ம வந்து அங்க போயிட்டு ஒவ்வொரு காலம் நேமும் நம்மளா மேனுவலா கொடுக்க வேண்டி வரும். ஃபர்ஸ்ட் ரோ ஓகே சார். ஹெட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ரோ கிடையாது. அதனால வந்து ஹெட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ரோவா மாத்தி விட்டுறது. வேல்யூ அப்படின்னா நம்ம அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த நீடு இங்க தேவையில்லை. அதனால அது தேவையில்லை. புரிஞ்சா உங்களுக்கு இது?
புரிஞ்சு சார். ஹெட்டரை ஃபர்ஸ்ட் ரோவா வந்து அதை எடுக்காம இருந்ததுன்னா நம்ம ஹெட்டரை வந்து யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ அஸ் ஹெட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ தப்பான ரோ வந்து ஒரு மாதிரியா மாற்றி எடுத்திருந்ததுன்னா அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டு இல்லாத அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அதை அது வேல்யூவா இருந்தோம்னா அதை வந்து ஹெட்டரை வந்து ஃபர்ஸ்ட் ரோவா மாற்றி விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரியுதா உங்களுக்கு? ஓகே சார். ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ரீப்ளேஸ் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கு. ரீப்ளேஸ் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ரீப்ளேஸ் வேல்யூஸ். இப்போ நம்ம எங்கே போய் பண்ணலாம்? இப்போ ப்ராடக்ட் நேமே இருக்கு, ரீப்ளேஸ் வேல்யூஸ் அப்படின்னா எந்த வேல்யூவை ஃபைன் பண்ணி எந்த வேல்யூவால ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே ஆர்டர் ஸ்டேட்டஸ் டெலிவர்டு பெண்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு ரீப்ளேஸ் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு பெண்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்தோம்னா இங்க பெண்டிங்னு இருக்கிறது இன் ப்ராக்ரஸ்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே ஓகேங்களா? சார். இந்த காலத்துக்குள்ள நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ராம்ங்கிறத வந்து வேற ஏதாவது ஒரு பேரா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே சார். அந்த மாதிரி இது இப்படி பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் வேல்யூஸ்ல வந்து ஒரு ஹைஃபன் கூட போட்டுட்டு அந்த ஹைஃபனை வந்து ஸ்பேஸா மாத்தலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. நான் வந்து ரீப்ளேஸ் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்து பர்சன்டேஜுக்கு பதிலா எந்த வேல்யூமே கொடுக்காம ரீப்ளேஸ் பண்றேன். ஆனா இங்க இது பண்ண முடியாது, எரர் வருது. என்டர் நம்பர் வேல்யூ, ஏதாவது ஒரு நம்பர் வேல்யூ தான் பண்ண முடியும்னு அது சொல்லுது. ஸோ அதனால அது பண்ண முடியாது. மற்றபடி இங்க வந்துட்டு ஐபோன் 14 இருக்கு, S23 இருக்கு. கொஞ்சம் காமனா இருக்கக்கூடிய ஏதாவது இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஹைஃபன் இருக்கக்கூடியது ஏதாவது இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ டேட் இருக்கு, டேட்ல பண்ண முடியுமா அப்படிங்கறது நான் பண்ணி பார்த்ததுல நான் செக் பண்ணி பார்க்கறேன். ஸோ இதுல வந்து 2023 இருக்கு. அது வந்து 2024 அப்படின்னு சொல்லி நம்ம மாத்துறோம் அப்படின்னா இதுல போயிட்டு 23 எல்லாம் 24 மாத்திரு அப்படின்னா இந்த டேட் காலத்துல ஆக்சுவலா இதுல வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. அதை கரெக்டா கொடுக்கணும். அது ரீப்ளேஸ் வேல்யூஸ் ஃபுல் என்டையர் வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல ஒன் வேல்யூ வித் அனதர் செலக்டட் காலம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீஜியன்னா வந்து நம்ம வந்து